இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர் அவர்களே, இந்த நிகழ்வில் கொட்டு மலையில் பங்கேற்று அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாசமிகு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜவஹர்லால் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, இந்த கொட்டு மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, பல்வேறு மேற்கு மண்டலம் முழுவதும் வந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, 4 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த இந்த கோவை மாநகராட்சியை இன்றைக்கு தமிழ் புலிகள் அந்த மாநகராட்சியுடைய உறக்கத்தை கலைத்திருக்கிறார்கள், அதை உசுப்பி இருக்கிறார்கள். அதற்காக இந்த கோவை மாநகர தமிழ் புலிகளுக்கு என் நெஞ்சார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மனசாட்சி இருந்தால் ஒரே ஒரு நாள் எங்கள் மக்கள் படுத்துறங்குகிற அந்த தகர கொட்டையிலே எந்த அதிகாரிகளாவது ஒரு நாள் படுத்து பாருங்கள். அப்போதான் என்னுடைய தாய்மார்களுடைய, என்னுடைய பிள்ளைகளுடைய, எங்களுடைய தந்தைமார்களுடைய அந்த துயரமும் கண்ணீரும் வலிகளும் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் உங்களுக்கு படுத்து பாருங்கள். ஆனால் 4 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த மனசாட்சி இல்லாத இந்த அதிகாரியுடைய நடவடிக்கையால் பல்வேறு அங்க இருக்கக்கூடிய அந்த தகர கொட்டையில வாழ்ந்த மக்கள் பலர் இறந்ததாக செய்தி வருகிறது. இந்த போராட்டம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் ஐயா ஜவஹர்லால் அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் இத்தகைய தலைவர்களை பங்கேற்க வைப்பதற்காக எங்களுடைய தலைவர் அதற்கான பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். காலமாக நீங்கள் இதுவரை இந்த காலமாக நீங்க யாரெல்லாம் ஏமாற்றி இருக்கலாம், இனி ஒருவரையும் ஏமாற்ற முடியாது என்று இந்த அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விட கடமைப்பட்டு இருக்கிறோம். தோழர்களே, தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்படுகிற நிதி பல்லாயிரம் கோடி நிதி ஆண்டுதோறும் விரயமாக்கப்படுகிறது அல்லது வேற திட்டத்துக்கு மாற்றப்படுகிறது. ஒரு நொடி கிடைத்திருந்தால் ஒரு கையெழுத்திலே இந்த குடியிருப்புகளை நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கலாம். ஆனால் அலட்சியம். அங்கே குடியிருப்பவன் யார்? சக்கிலியன் தானே, ஒடுக்கப்பட்டவன் தானே, கீழ்சாதிக்காரன் தானே. இவனுக்கு யார் பேசுவதற்கு யார் இருக்கிறார் என்று இந்த அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறார்கள். இதோ தமிழ் புலிகள் இருக்கிறோம், இதோ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம், இதோ மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறோம். நாங்கள் அனாதைகள் அல்ல. அரசியல் அதிகாரத்தை நாளைய தலைவரை கைப்பற்றுவதற்காக கிளர்ந்தெழுந்திருக்க போராட வந்திருக்கிற தமிழ் புலிகள் இந்த மக்களுக்கு இந்த ஊமை சனங்களை உசுப்புவதற்கு, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எங்கள் தலைவர் புலிகளின் தளபதி அண்ணன் நாகை திருவள்ளுவர் வந்துவிட்டார். நாங்கள் எழுந்து விட்டோம். இனி எவனும் எங்களை ஏமாற்ற முடியாது. அதற்கு எச்சரிக்கை விடுக்கிற போராட்டம் தான் இந்த போராட்டம். எண்ணி பாருங்கள், ஒரு நொடி எங்கள் தலைவர் ஒரு சொடக்கு போட்டால் இந்த சாலை முற்றிலும் முற்றுகையிடப்படும். ஆனால் அரவணையிலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசு, எங்களுக்கான அரசு வேலை இருக்கிறதால் நாங்கள் அரவணையிலே கோரிக்கை வழியாக இதை சாதிக்க விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே இனியும் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் உங்களுடைய உறக்கத்தை கலைத்துவிட்டு உடனடியாக எங்கள் மக்களுக்கு அதே இடத்திலே குடியிருப்பை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி, புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும், அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே.